2006 மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? The then Congress Prime Minister Manmohan Singh stated that the Muslims are the first claim on the country's resources. That means the property will be distributed amongst those who have a large number of children. நிறைய குழந்தை பெற்றிருக்கிறவங்க யாரோ அவங்க கிட்ட வந்துட்டு அப்படியே ப்ராப்பர்ட்டி எல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்க. அதான் அதனுடைய பொருள் அப்படின்றாரு. முதல்ல மன்மோகன் சிங் இப்படி எல்லாம் பேசியிருப்பாரா? இவராட்டம் முட்டாள் இதுக்கப்புறமும் வர மாட்டாங்க, இதுக்கு முன்னாடியும் வந்திருக்க மாட்டாங்க. இந்த வார்த்தைகளை நான் ரொம்ப தெரிஞ்சே தான் பயன்படுத்துறேன். வேற யாரும் இப்படி பேச முடியாது. முட்டாள் கூட இப்படி பேசுவானா அப்படின்ற சந்தேகம். அந்த அளவுக்கு ஒரு அடிமுட்டாளா இருந்தது பேசிட்டு இருக்கிறார். அரசியலுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள், அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் அந்த RSS காரர்கள், பிஜேபி காரர்கள் என்பது இதிலிருந்து அப்பட்டமாக தெரிகிறது. இந்த அளவிற்கு ஒரு மோசடியான ஒரு குற்றச்சாட்டை வீசக்கூடிய அளவிற்கு ஒரு பிரதமர் இருக்கின்றார் என்றால் மக்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இவர்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி அரசியல் அதிகாரத்திலிருந்து முதலில் தூக்கி எறியப்பட வேண்டியவர். மக்களுக்கு சிந்திக்க தெரியாதுன்னு நினைக்கிறாரோ என்ன தெரியல மோடி. இவர் எப்படி பேசிருக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய இதெல்லாம் அப்படியே சர்வே பண்ணி கண்டுபிடிச்சு உங்களுடைய மங்கள சூத்ரா கூட பறிச்சிருவாங்க அப்படின்ற அளவிற்கு போய் மிரட்டுறாருங்க. அவரு எப்படி சொல்றாரு பாருங்க. ஐடியாலஜி ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி would even deprive the women of their auspicious மங்கள சூத்ரா. காங்கிரஸ் கடைபிடிக்க கொள்கையானது உங்களுடைய தாலியை கூட பறிக்கக்கூடியதுதான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இவரை விட ஒரு அடி முட்டாள் இந்த நாட்டினுடைய அரசியலில் இருப்பாரா என்பது நிச்சயமாக சந்தேகம்தான். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரொசோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து செல்லும் என்று கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு படு கேவலமாக மோசமாக பேசியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் குற்றச்சாட்டுகள் ஒரு கட்சியின் தலைவர் மீது வீசுவது, பேசுவது எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்கின்ற ஒரு உன்னத பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு தலைவர், அவருடைய பேச்சு ஒவ்வொன்றும் எவ்வாறு பார்க்கப்படும் என்கின்ற கவலை முதலில் அவருக்கு இருக்க வேண்டும். பிறகு அவருக்கு இந்த பேச்சை எழுதி தருபவர்கள், ஆலோசகர்கள் அவருக்கு இருக்க வேண்டும். ஆனால் நேற்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பிரதமர் ஒரு அரசியல் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பேச்சு இந்த நாட்டினுடைய மக்களையும் மானுட சமூகத்தையும் ஒரு சேர இழிவுபடுத்துவதாக இருக்கிறது. அவர் பேசுகிறார், காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களே உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி அப்படியே முஸ்லிம்களிடம் கொடுத்து விடுவார்கள் என்று பேசியிருக்கிறார். என்னால் முதலில் இதை தொலைக்காட்சியில் கேட்கும் பொழுது என்னால் நம்ப முடியவில்லை. நான் பத்திரிகை வரட்டும் என்பதற்காக காத்திருக்கின்றேன். அவர் சொல்றார், The Congress has declared that Muslims have the first right to the country's resources அப்படின்னு மன்மோகன் சிங் 2006 சொன்னாராம். அதை இப்போ சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்களுடைய சொத்து, ஏன் உங்களுடைய தாலி கூட பறிக்கப்பட்டு அல்ல இந்த நாட்டுக்கு வந்தேரிகளாக வந்தாங்க பாருங்க, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஊடுருவி வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுத்துரும் காங்கிரஸ் கட்சி அப்படின்ட்டு அடிப்படையற்ற முட்டாள்தனமான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார் பிரதமர். பன்ஸ்வாரா, ராஜஸ்தான் மாநிலம் ஜலோர், பன்ஸ்வாரா ஆகிய இடங்களில் நடந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசியதையெல்லாம் எடுத்து காட்டி அவர் இவ்வாறு பேசுகிறார். ராகுல் காந்தி சொன்னது என்ன? அவர் சொன்னது, நாங்கள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது, நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது we make suitable changes in policies to address the growing inequality of wealth and income என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். சூட்டபிள் சேஞ்சஸ் இன் பாலிசி டு அட்ரஸ் இன்இக்வாலிட்டி, ஒரு சமமின்மையை போக்குவதற்காக நாங்கள் கொள்கை திட்டங்களை வகுத்து அதனை நடைமுறைப்படுத்தி அந்த பாரபட்சத்தை நீக்குவோம் என்று சொல்வதற்கும், இந்துக்களினுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி முஸ்லிம்களிடம் கொடுத்து விடுவார்கள் என்று சொல்வதற்கும்
என்ன சம்பந்தம் இருக்கிறது? எப்படி அவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அவர் பேசுகிறார். இவர்கள் அப்படியே அவருடைய பேச்சை, இந்தி பேச்சை வந்துட்டு அப்படியே இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. கேன் யூ டாலரேட் த கவர்மெண்ட் ஸ்நாச்சிங் யுவர் ஹார்ட் அண்ட் மணி அண்ட் ப்ராப்பர்ட்டி? நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தையும் சொத்துக்களையும் உங்களுடைய அரசு அப்படியே பிடுங்கி விடுவதற்கு நீங்கள் சம்மதிப்பீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி செய்ய முடியுமா? ஒரு அரசு அவ்வாறு செய்ய முடியுமா? இதுவரைக்கும் அப்படி எங்கேயாவது உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறதா? இவர்கள் அரசில் தான் முதலில் முஸ்லிம்கள் என்றால் அவருடைய வீடுகளை அப்படியே இந்த புல்டோசர் கொண்டு வந்து இடி என்று இடித்து தள்ளி தரைமட்டமாக்குவது இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் சொத்துக்களை பறித்து இன்னொரு கொடுப்பது அப்படின்றதெல்லாம் எங்கிருந்து இந்த மாதிரி யோசனை எல்லாம் இவருக்கு வந்துச்சு அப்படின்னே தெரியல. அப்படி அவர் பேசுகிறார். அவர் சொல்றாரு, if voted to power would carry out a financial and institutional survey after the case result to ascertain the distribution of wealth among the people in the country. நமது நாட்டு மக்களிடையே எந்த அளவிற்கு சொத்துக்கள் பரவலாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, ராகுல் காந்தி என்ன சொன்னார்? ஒரே 1% பணக்காரங்க கிட்ட இந்த நாட்டு மக்களினுடைய 22% வெல்த் இருக்குது. அதே மாதிரி ஒரு 70 குடும்பங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா 50% வெல்த் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒப்பீடு. இதை தான் நாங்கள் சர்வே பண்ணுவோம்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் அப்படியே அதை பிரட்டி மக்களுக்கு சிந்திக்க தெரியாதுன்னு நினைக்கிறாரோ என்ன தெரியல மோடி. இவர் எப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னோம்னா, உங்களுடைய இதெல்லாம் அப்படியே சர்வே பண்ணி கண்டுபிடிச்சி உங்களுடைய மங்கள சூத்திரா கூட பறிச்சிருவாங்க அப்படின்ற அளவிற்கு போய் மிரட்டுறாருங்க அவர். எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஐடியாலஜி ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி would even deprive the women of their auspicious மங்கள சூத்ரா. காங்கிரஸ் கடைபிடிக்க கொள்கையானது உங்களுடைய தாலியை கூட பறிக்கக்கூடியது தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இவரை விட ஒரு அடி முட்டாள் இந்த நாட்டினுடைய அரசியலில் இருப்பாரா என்பது நிச்சயமாக சந்தேகம்தான். இதெல்லாம் யாருமே நினைத்து பார்க்க முடியாத, அப்படி நடத்தி காட்ட முடியாத, அப்படி செய்வதற்கு இயலாத, செய்வதையே சிந்திக்காத ஒரு விடயத்தை இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி வாக்குக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற அளவுக்கு போயிருக்கின்றார் என்றால், ஒரு பக்கம் இந்த தேர்தல் முடிவு தொடர்பாக அவருக்கு ஏற்பட்டுள்ள அச்சம் இப்படி உளரக்கூடிய அளவிற்கு அவரை தள்ளியிருக்கிறது. மற்றொரு பக்கம் தான் எது பேசினாலும் அதை அப்படியே மக்கள் நம்புவார்கள் என்று இன்னமும் நினைத்து கொண்டிருக்கின்றார் அவர். அதனால்தான் அதற்கு ஏற்றார் போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை தலைப்புச் செய்தியாக ஆக்குகின்றன. ஒரு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வோம், இப்படி எந்த இடத்திலாவது நடந்ததா? இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்திய நாட்டை சேர்ந்த அல்லது இந்துக்களுடைய சொத்துக்கள் பறித்து எங்கேயாவது அது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த அளவிற்கு ஒரு மோசமான மோசடியான ஒரு குற்றச்சாட்டை வீசக்கூடிய அளவிற்கு ஒரு பிரதமர் இருக்கின்றார் என்றால், மக்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள், இவர்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி அரசியல் அதிகாரத்திலிருந்து முதலில் தூக்கி எறியப்பட வேண்டியவர். அவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு இது. 2006 மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? The then Congress Prime Minister Manmohan Singh stated that the Muslims are the first claim on the country's resources. That means the property will be distributed amongst those who have a large number of children. நிறைய குழந்தை பெற்றிருக்கிறவங்க யாரோ அவங்க கிட்ட வந்துட்டு அப்படியே ப்ராப்பர்ட்டி எல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்க, அதான் அதனுடைய பொருள் அப்படின்றாரு. முதல்ல மன்மோகன் சிங் இப்படியெல்லாம் பேசியிருப்பாரா? இவராட்டம் முட்டாள் இதுக்கப்புறமும் வரமாட்டாங்க, இதுக்கு முன்னாடியும் வந்திருக்க மாட்டாங்க. இந்த வார்த்தைகளை நான் ரொம்ப தெரிஞ்சே தான் பயன்படுத்துகிறேன். வேறு யாரும் இப்படி பேச முடியாது. முட்டாள் கூட இப்படி பேசுவானா அப்படின்ற சந்தேகம். அந்த அளவுக்கு ஒரு அடி முட்டாளாக இருந்தது பேசிட்டு இருக்கிறார். அரசியலுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள், அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், அந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள், பிஜேபி காரர்கள் என்பது இதிலிருந்து அப்பட்டமாக தெரிகிறது. எனவே மக்களே, உங்களுக்கு தமிழை தாண்டி வேறொரு மொழி தெரியும் என்றால், ஆங்கிலம் தெரியும் என்றால், இந்தி தெரியும் என்றால், தயவு செய்து இந்த பிரதமர் பேசிய இந்த பேச்சை வைத்து
இவர் மீண்டும் வந்தால் நிச்சயமாக சொல்கின்றேன், இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு வன்முறையும் உள்நாட்டு கலகமும் ஏற்படும். அதை நாம் தடுக்கவே முடியாது. ஏனென்றால் இவருடைய மூளை அந்த அளவிற்கு பழுதாக்கி போய்விட்டது. ஒரு ஃபெனட்டிக், ஒரு வெறியனை போல பேசி இருக்கிறார். ஆனால் இவ்வளவிற்கும் இது நேரம் வரை நான் பார்த்திருக்கின்றேன், இதுவரை தேர்தல் ஆணையம் இவருடைய இந்த உரை பற்றி எந்த விதமான கண்டனமோ எச்சரிக்கையோ செய்யவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. இது மக்களிடையே பேதத்தை உண்டு பண்ணக்கூடாது. அதிலும் குறிப்பாக சாதி, மதம், நிறம், இனம், ஏற்றத்தாழ்வுகள், எந்த விதமான காரணிகளை கொண்டு மக்களிடையே பிளவை ஏற்படுத்தக்கூடாது என்று மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விதிமுறைகளை அப்படியே காற்றில் பறக்க விட்டுவிட்டு ஒரு பிரதமர் இப்படி பேசுகின்றார் என்றால் இவரை எவ்வாறு மதிப்பீடு செய்வது? இதை கண்டுகொள்ளாத தேர்தல் ஆணையத்தை என்னவென்று சொல்லுவது? எனவே மக்களை இதை பரவலாக நீங்கள் பகிருங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய, இங்கே தமிழ்நாட்டில் முடிந்துவிட்டது தேர்தல். எப்படியெல்லாம் நடக்கின்றது பாருங்கள். தூர்தர்ஷனுடைய அந்த இன்சிக்னியா, அந்த சின்னத்தை காவி நிறத்துக்கு மாற்றுகிறார். அதன் பிறகு தூர்தர்ஷன் வழியாகவே அந்த கேரளா ஸ்டோரி என்கின்ற அந்த அடிப்படை எந்த விதத்திலும் உண்மையோடு சம்பந்தப்படாத ஒரு கதையை, ஒரு திரைப்படத்தை அதன் வழியாக வெளியிடுவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, ஒரு பிரதமர் நமக்கு இருக்க வேண்டுமா? சிந்தியுங்கள். எவ்வளவு தூரம் இதை பரவலாக்க முடியுமோ பரவலாக்குங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.